மகாபாரத போர்ல உயிர் விட்டவங்களை பத்தி நமக்கு தெரியும். ஆனா மகாபாரத போருக்கு முன்னாடியே பாண்டவர்களோட வெற்றிக்காக தன் உயிரை கொடுத்த வீரன் தான் அரவான். இறந்து போனாலும் குருஷேத்திர போரை முழுமையாக பார்த்தவரும் அரவான் தான். அர்ஜுனருக்கும் நாக இளவரசியான உலுப்பிக்கும் மகனாக பிறந்தவர் தான் அரவான். குருஷேத்திர போர்ல பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்காக காளி தெய்வத்திற்கு தன்னையே பலியிடுவதற்கு சம்மதிக்கிறார் அரவான். ஆனா தான் சாகுறதுக்கு முன்னாடி தன்னோட 2 ஆசைகளை சொல்றாரு. முதல் ஆசை என்னன்னா தான் திருமணம் செஞ்சுக்கணும், 2வது ஆசை குருஷேத்திர போரை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு இறக்க போறவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே சம்மதிக்கவே இல்லை. இதனால கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அரவான கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் விதவை கோலம் பூண்டு அனைத்து சடங்குகளை செய்தாரு கிருஷ்ணர். இந்த நிகழ்வுதான் கூத்தாண்டவர் வழிபாட்டு மரபின் மையமாக இருக்கு. அரவானுக்கு இன்னொரு ஆசை இருந்துச்சு. அது என்னன்னா குருஷேத்திர போரை முழுமையாக காண வேண்டும் அப்படிங்கிறது. இதற்கு கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, உன்னை பலியிட்ட பிறகு உன் தலைக்கு மட்டும் உயிர் இருக்கும், குருஷேத்திரத்திற்கு அருகில் உள்ள குன்றின் மீது உன் தலை வைக்கப்படும், உன் கண்களால் போர் முழுவதையும் நீ காணலாம் அப்படின்னு சொன்னாரு. அரவான் தன்னையே பலியிட்டுக் கொண்டான். அவன் தலை மட்டும் குன்றின் மீது வைக்கப்பட்டது. 18 நாள் போரையும் முழுவதுமாக பார்த்த பெருமை அரவானையே சாரும். இந்த